Taste the Daily. இல்லம் தேடி கல்வி நான் முதல்வன் இது நம்ம பள்ளி என வண்ண வண்ண விளம்பரங்களில் மார்த்தட்டி கல்வியை உயர்த்துவதாக பீற்றிக் கொள்ளும் திமுக அரசின் போலி முகமுடியை குமாரபாளையம் தனியார் பள்ளியில் நடந்த சம்பவம் அம்பலப்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே மாரக்கால் காட்டில் இயங்கும் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் ஓட்டுநரின் மகனுக்கு கல்வி கட்டண நிலுவை 20,000 ரூபாயில் 5,000 செலுத்திய பின்னும் மாற்று சான்றிதழ் கேட்டு வந்த தாயை பள்ளி தாளாளர் கிருஷ்ணன் தகாத வார்த்தைகளால் திட்டி யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லிக்கொள் என மிரட்டிய கொடூரம் ஆடியோவாக வெளியாகி மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. தனது கணவரின் சம்பளத்தில் பிடித்தம் செய்யுமாறு மாணவரின் தாய் கோரியும் ஏழை மாணவனின் கல்லூரி கனவை கட்டண நிலுவை என்ற பெயரில் நசுக்கி தாயை அவமானப்படுத்தும் அநீதி அரங்கேறியுள்ளது. ஏழை மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்கும் இத்தகைய அவலங்கள் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் உண்மை முகத்தை உலகுக்கு உரக்க காட்டுகின்றன. சொல்றீங்க கழுத்து பிடிச்சு சொல்றேன் சொல்றீங்க நான் மரியாதையா இரு சொல்றேன். நான் கோவத்தை கிளப்பாத. யாரு நான் கோவத்தை கிளப்புறேனா? சர்க்கு பண்றேன். எதுக்கு சர்க்கு பண்ணிட்டு இருக்க நீ? நான் சர்க்கு பண்ணலாம் ஒண்ணும் ரோசம் தான். இவ்வளவு ரோசம் வருது இல்ல? ரோசம் வருது இல்ல? சார் நீங்க மூஞ்சி மாறிச்சிட்டு போங்க. சும்மா நான் மூஞ்சி மாறிக்கிறேன். எங்க வீட்டுக்காரங்க நீங்க வேலை செய்யறாங்க. எரிச்சு வந்துரும் பாத்துக்க. இப்ப என்ன பண்றங்க? இப்ப என்ன பண்ற நீ? இப்ப என்ன பண்ற சொல்லு. சார் நான் எதுமே பண்ணல. நீங்க ஏன் அந்த மாதிரி வார்த்தை விடுறீங்க? இத பாரு எங்கேயே போய் பண்ணு. உனக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு போ. போலி கிளாஸ் ஸ்கூல்ல தான் எங்க பையன் படிக்கிறான். இந்த வருஷம் 12வது முடிச்சிட்டாங்க. டிசி கேட்க போனோம். அவங்க வந்து டிசி வந்து நாங்கள் தர முடியாது, நீங்கள் ஃபீஸ் கட்டின பிறகுதான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் இங்கே தான் ஸ்கூலில் டிரைவராக ஒர்க் பண்ணுறாங்க, அதனால அந்த ஃபீஸ் வந்து அவர் கழிச்சு விட்டுருவாங்க, ஒர்க் பண்ணுறாங்கல்ல அந்த சம்பளத்தில் பிடிச்சிங்க அப்படின்னு. எங்களால் கட்ட முடியாத சூழ்நிலை வந்து சம்பளத்தில் பிடிச்சிங்க, எங்களால் இப்போ வந்து கட்ட முடியாது, டிசி கொடுங்க, பையனுக்கு வந்து கவுன்சிலிங் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க வந்துட்டு இல்லை நீங்கள் அமௌண்ட் கட்டினாதான் நாங்கள் தருவோம், இல்லைன்னா தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி தகார வார்த்தை பேசிட்டாங்க.